புதுச்சேரியில் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி சட்டசபையை தீப்பந்தயத்துடன் முற்றுகையிட முயன்ற நரிக்குறவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நரிக்குறவர்கள் அரசிடம் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பலமுறை மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் சென்று ஆய்வு நடத்தி பட்டா வழங்க முயற்சி எடுத்தார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் பரிந்துரை கடிதம் அளித்தார். முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தும் மனு அளித்திருந்தனர். இருப்பினும் மனைப்பட்டா இதுவரை வழங்கப்படவில்லை. கடந்த அக்டோபரில் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு நரிக்குறவர்கள் போராட்டம் நடத்தினர். பின்னர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். இருப்பினும் மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் நரிக்குறவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திங்கட்கிழமை மதியம் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாக அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி இல்லாததால் காவலர்கள் உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். இதனால் சட்டப்பேரவை காவலர்களுடன் நரிக்குறவர்கள் வாக்குவாதம் செய்தனர். தொடர்ந்து சட்டப்பேரவை முன் தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி அடுத்த களித்தீர்த்தத்தாள் குப்பத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை அவர்களுக்கு மனைப்பட்டா வழங்கப்படவில்லை. இந்நிலையில் வருகின்ற தேர்தலுக்கு முன்பே இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்கள் கையில் தீப்பந்தயத்துடன் கோஷங்களை எழுப்பியவாறு சட்டசபையை முற்றுகையிட முயன்றனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீப்பந்தயங்களுடன் வந்த நரிக்குறவ இன மக்களை அப்புறப்படுத்தினர். இது குறித்து அவர்கள் கூறும்போது, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மனைப்பட்டா கேட்டு போராடி வருவதாகவும், இதற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தடையாக இருக்கிறார். எனவே வருகின்ற தேர்தலுக்கு முன்பு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரித்தனர். வாக்களிக்க மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. ஆட்சியர் சொல்லுறாரு, கலெக்டர் சொல்லுறாரு, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா. விநாயகர் கதையாத்தா, விநாயகர் கதையாத்தா, எங்களே நினைக்கிறாரு. வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே குருவிக்கார மக்களை, பழங்குடி மக்களை, யாரை எளிய மக்களை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. கோடி கோடி களித்தீர்த்தாள் குப்பம் பகுதியில் அரசன் சோப்பு எதிரே குட்டை பகுதியில் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளாக அந்த குருவிக்கார மக்கள் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று 100க்கும் மேற்பட்ட முறை மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களையும், துணைநிலை ஆளுநர் அவர்களையும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் சந்தித்து மனு அளித்தோம். அவரும் 10 நாட்களில் தருகிறோம், 5 நாட்களில் தருகிறோம் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார். சட்டமன்ற தேர்தல் வருகிறது, இப்பொழுதும் நாம் போராடி கேட்கவில்லை என்றால் வேறு எப்பொழுது கேட்பது என்று கையில் ஏந்தி, தீப்பந்தத்தை கையில் ஏந்தி கவனிப்பு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். உடனடியாக புதுச்சேரி முதல்வர் அவர்களும், துணைநிலை ஆளுநர் அவர்களும் இந்த விஷயத்தில் தலையிட்டு திருமண பகுதியில் வசிக்கின்ற குடிவிக்கார மக்களுக்கு உடனடியாக இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும். அப்படி வழங்கவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் எங்கள் கையில் இருக்கின்ற வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்ட அத்தனையும் தேர்தல் துறைக்கு திருப்பி அளித்து நாங்கள் யாரும் வாக்களிக்க மாட்டோம் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகப்பெரிய தடையாக இருப்பது திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அங்காளன் அவர்கள் தான் இதற்கு தடையாக இருக்கிறார். அங்கிருக்கிற மக்களை, பொதுமக்களை தூண்டிவிட்டு இந்த மக்களுக்கு பட்டா வழங்கக்கூடாது, குருவிக்கார மக்களும் நாங்களும் ஒன்றா, இவர்கள் எங்களுடன் இருக்கக்கூடாது என்று மிகப்பெரிய தடையாக இருக்கிறார். அந்த தடைகளை எல்லாம் துணைநிலை ஆளுநர் அவர்களும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களும் நீக்கிவிட்டு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும். இன்னும் 2-3 நாட்களே அந்த விஷயத்தை கையில் எடுக்க வேண்டும். அண்ணே, இத்தனை வருஷமா பட்டா தர 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 இன்னை தர நாளை தர இன்னை தர நாளை தரன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு, ஏமாத்தினே இருக்கிறாரு. இத்தனை வருஷமா போராடல பண்ணல.
வந்தி போற இத்தனை வருஷமா இன்னைக்கு இப்ப தீர்வு கட்டி ஆகணும். இன்னைக்கு பட்டா கொடுத்தாதான் இன்னைக்கு போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். இங்க எங்க பிள்ளைங்கள்ட்ட எல்லாமே இட்டு வந்திருக்கோம். எங்க கஷ்டத்தை நீங்களும் பாருங்க. இன்னைக்கு தர நாளைக்கு தர இன்னைக்கு தர நாளைக்கு தர 7 வருஷமா அப்படியேதான் இருக்கிறோம். ஆண்டு வந்து சந்த தோப்புல இருந்தோம், இப்போ உள்ள போயிருக்கோம். சும்மா அந்த உள்ள போயிருக்கோம் ஏலமா மேல வரல. இன்னைக்கு தர 5 நாள் 10 நாள்ல தர 5 நாள்ல தர 10 நாள்ல 5 நாள்ல தர வீட்டு நாள் தீபாவளி தர பொங்கலுக்கு தர அப்படின்னு சொல்லி ஏமாத்தினே இருக்கிறாங்க. என்னதான் தீர்வு எங்களுக்குன்னு சொல்லி எங்களுக்கு இன்னைக்கு பட்டா கொடுத்தாதான் நாங்க போவோம், இல்லன்னா போக மாட்டேன். எங்களுக்கு சாவர்த்தம் சரி, எங்களுக்கு பெட்ரோல் படி கொத்துனாலும் சரி, எங்களுக்கு பட்டா வேணும் ஐயா. பட்டாதான் எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு மனப்பட்டா வேணும் ஐயா. அங்கால ஐயா கையெழுத்து போட்டு தர மாட்டாரா? அவரு ஜாதி வரி தூண்டி விட்டு அவரு வேடிக்கை பாக்குறாரு எங்களை விட்டு. நாங்க என்ன அவரும் அதுதான், நாங்களும் அதுதான். நாங்க இந்த நரி கொடுத்து கேவலமா இருக்கிறோம் ஐயா. அவரு ஜாதி வரியா தூண்டி பாக்குறாரு. அவரு பட்டா மேல கையெழுத்து போட மாட்டாராம். இன்னைக்கு தர நாளை தர யாரு சொல்லி பட்டா தர மாட்டாரு. அவருக்கு போட்டே போடுவோம், இல்லன்னா போட மாட்டோம் ஐயா. இல்லன்னா எங்க ஓட்டு ஐடி எல்லாமே ஒழிச்சிடுவோம். எதுக்கு பட்டா இல்லாதான் எங்களுக்கு ஓட்டு லிஸ்ட் எதுக்கு, சக்கரட்டை எதுக்கு, ஆதார் கார்டு எதுக்கு ஐயா? பட்டா எதுக்கு பட்டா இருந்தாதான் நாங்க ஓட்டே போடுவோம். இங்க இருந்து நவருவோம். நாங்க பட்டா இல்லாத நவரவே மாட்டோம் இங்க இருந்து.